நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலகத் தலைவர்களுடனான சந்திப்பில் இன்று உறுதியளித்துள்ளார். இலங்கையின் பயணத்திற்கு அனைத்து நாடுகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கையினரப்படி இன்று அதிகாலை உரையாற்றினார். Welcome to the United Nations His Excellency Maitripala Sirisena, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. ஜனாதிபதி தமது உரையில் இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்காலம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். ශ්‍රී ලංකාවේ නව පරිවර්තනීය යුගයක් ආරම්භ කරමින් ගෙවී ගිය මාස 20ක පමණ කාල සීමාව අවශ්‍ය දේශපාලන இலங்கையில் புதிய யுகம் ஒன்றை படைத்து கடந்த 20 மாத கால பகுதியில் நாட்டிற்கு தேவையான அரசியல் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் அளித்துள்ளோம். இலங்கையில் வாழும் அனைத்து பிரஜைகளையும் உலகில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழும் நாடுகளில் ஒரு நாட்டில் வாழும் மக்களாக மாற்றுவதே எனது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வறுமை ஒழிப்பு ஆண்டாக எதிர்வரும் 2017ஆம் ஆண்டை நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். பொருளாதார அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டு மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதற்குரிய அடிப்படையான விடயங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளோம். ஜனநாயகம், சுதந்திரம், நல்லாட்சி மற்றும் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சிறந்த மாற்றத்தினூடாக தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி எனது நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளேன் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகிறேன். தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துகையில் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறும் நாட்டில் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தல், தேசிய நல்லிணக்கத்தினூடாக இனங்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி எனது நாட்டை மிக உன்னத தேசமாய் மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் இறையாண்மை, சுயாதீனம் மற்றும் பல்வகைமையினை உறுதிப்படுத்தி தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை முன்னெடுக்க உள்ளோம். புதிய அரசியல் சீர்திருத்தங்களின் போது நமது நாட்டை போன்ற அனைத்து நாடுகளும் உலகின் எல்லா மக்களுக்கும் தனித்துவமான, அதே போன்று முக்கியமாக தேசிய ரீதியான சிந்தனையுடனும் நோக்குடனும் சமூக ஜனநாயக அரசியல் பயணத்திற்கான சீர்திருத்தத்தின் போது சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் நமது நாட்டை முன்னேற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும். සාමූහිකත්වයේ සහයෝගිතාවය තුළ මානව සමාජයේ ප්‍රබුද්ධ සමාජයක් ගොඩනගන රටක් විදිහට මගේ රට ගොඩනැගීමයි ප්‍රධාන වශයෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. ஜனாதிபதி உலக தலைவரிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்தார். වගේම ලෝකයේ බොහෝ රාජ්‍යයන් මුහුණ දී තිබෙන බරපතල ප්‍රශ්නයක් පිළිබඳව ගෞරවනීය එක්සත් ජාතීන්ගේ මහා සමුළුවේ අවධානය යොමු කිරීමට මා කැමැතියි. ඒ තමයි முழு மகத் மாணவ சமாஜே நாடுகளுக்கிடையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இலங்கை போன்றே உலக நாடுகள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். வயதானவர்கள் வரை அதிகமானோரிடம் காணப்படும் போதைப் பொருள் பாவனை தொடர்பான பிரச்சனையாகும். பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவராலும் எதிர்நோக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் பாவனையை தடுக்க சர்வதேசத்தை போன்று தேசிய மட்டத்திலும் அனைத்து நாடுகளிலும் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் தற்போது மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை விட வலுவான செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். உலக வெப்பமாதல் அதிகரித்தலை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட சூழல் பாதுகாப்புக்கான பாரிஸ் பிரகடனத்தை இலங்கையிலும் உறுதி செய்யும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதற்கான அறிக்கையொன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் நேற்று கையளித்தார். சூழல் மீது மிகவும் உணர்வுபூர்வமாக செயற்படும் அரசு தலைவராக ஜனாதிபதி அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றமையை ஐநா செயலாளர் நாயகம் விசேட பாராட்டுக்கு உள்ளாக்கினார். இதேவேளை ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூனை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று சந்தித்து கலந்துரையாடினார். நல்லாட்சி மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புக்காகவும் ஐநா செயலாளர் நாயகம் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் ஜனாதிபதி நிலப்படம் ஒன்றிலும் காட்சியளித்தார். සිකුරාදා උදෑසන ශ්‍රී ලංකාව බලා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා නිව්යෝක් නුවරින් පිටත් වීමට නියමිතයි. මම ශමීර් සුල්දීන් නිවුස් ෆස්ට් වෙනුවෙන් නිව්යෝක් නුවර සිට